ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அபிக் நாலேஜ் ஹப். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல விதி 8 என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ விதி 8 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நபர், அவரினுடைய பெற்றோர், அவரின் பெற்றோரின் பெற்றோர் பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். அதாவது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, இல்லைன்னா என்னுடைய அப்பாவோ, இல்லைன்னா என்னுடைய அப்பாவின் அப்பாவோ, இல்லைன்னா அம்மாவினுடைய அப்பா அம்மாவோ, ஐ மீன் பெற்றோரின் பெற்றோர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அன்டிவைடட் இந்தியால பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஃபார் நவ் டேஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, வெளிநாட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு கண்ட்ரில வந்துட்டு ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட்டா வசிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்க வந்து இந்திய குடியுரிமை ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, எஸ். ஸோ அவங்களுக்கும் இந்திய குடியுரிமை குடுக்குறாங்க. பட் எப்படி அப்படின்னா, அவங்க வாழக்கூடிய அந்த கண்ட்ரில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்திய நாட்டினுடைய தூதரகம் இருக்கும். அங்க போய் இந்திய நாட்டினுடைய தூதரக அதிகாரிகிட்ட சொல்லி அப்ளை பண்ணி குடியுரிமை வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் விதி 8. சரிங்களா? சோ ஒரு நபர், அவரினுடைய பெற்றோர், அவரின் பெற்றோரின் பெற்றோர்கள் பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்திருந்து தற்போது பிற நாட்டில் குடிமகனாக வசிப்பவர்கள் அந்த நாட்டில் உள்ள தூதரக அதிகாரியிடம் பதிவு செய்து குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்றதுதான் விதி 8. சரிங்களா? சோ இது வந்து இந்திய வம்சாவளியினருக்கு. சரிங்களா? இட்ஸ் ஃபார் பெர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய வம்சாவளியினருக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் விதி 8. ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா விதி 9, 10, 11 என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.